அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பீமா சமையல். இன்றைக்கி ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். என்ன பிரியாணினா ஆலு சிக்கன் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்கும் பார்க்கலாம், எப்படி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு நான் கரண்ட் அடுப்பில் செய்ய போகிறேன். கேஸ் இல்லை, கேஸு தட்டுப்பாடுனால கரண்ட் அடுப்பு வச்சு செய்கிறோம். அதில் எண்ணெயை ஊற்றி உருளைக்கிழங்க போட்டுட்டேன். ரவுண்டாக வெட்டி உருளைக்கிழங்க போட்டிருக்கேன். அது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சோண்டு தூள் உப்பு போட்டுடலாம். தூள் உப்பு அதில் போட்டுக்கிட்டு திருப்பி போட்டுடலாம். தூள் உப்பு போட்டது வீடியோவில் தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இப்போ திருப்பி போட்டுட்டோம். நோம்பு பிறகு ஒழுங்காகவே வீடியோ போடல. இப்போ பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்துகிறோம். எடுத்து வச்சுட்டு கேரட்டு ஒரு பாதி கேரட்டு நிறைய போடக்கூடாது, போட்டால் நல்லா இருக்காது. இது ஃபுல்லாக எடுத்து தோலோடு தான் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ கேரட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ரவுண்டாக. அதுவும் பாதி கேரட்டு அதை போட்டுடலாம். நிறைய கேரட்டு போட்டால் சாதம் இனிச்சு கிடக்கும், நல்லா கம்மியாக போட்டிருக்கேன். அந்த உப்பு கேரட்டுலேயும் அந்த எண்ணெயில் இருக்கும். உப்பு கேரட்டுலேயும் அந்த உருளைக்கிழங்குலையும் நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கேரட்டையும் எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச கரண்ட் அடுப்புலாம் உங்களுக்கு ஈஸியாக நல்லா பொரிஞ்சிடுது, வேலையும் சீக்கிரமாக ஆகுது. இப்போ நம்ம பிரியாணிக்கு கரம் மசாலாலாம் போடுறோம். 5 ஏலக்காய், 5 துண்டு பட்டை, 5 கிராம்பு, ஜாதி பத்திரி, அப்புறம் நம்ம லாஸ்ட்டில் என்னவோ ஜாதிக்காய் போடுவோம். ஸ்டார் பூ போட்டாச்சு. வெங்காயத்தை கொட்டிட வேண்டியதுதான். 1 கிலோவுக்கு 400 வெங்காயம். நான் 1/2 கிலோ செய்கிறேன். 200 வெங்காயம், 200 தக்காளி, 150 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசி பிரியாணி பண்ணதுக்கு. இது நல்லா செவக்கா வெந்த உடனே கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிட்டு அடுப்பு நல்லா கூட்டி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்று செய்யணுங்க. கரண்ட் அடுப்பு மட்டும் விட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம போயிட்டோன்னா அது கரிஞ்சு போயிடும். இது ஜாதிக்காய், அதை வெங்காயத்து மேலே போட்டு விட்றணும். உடச்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு பிஞ்சு தான் போடணும். பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும். பார்த்திங்களா, உடச்சதில் சின்னதாக ஒரு துண்டு போட்டிருக்கேன். இது நல்லா செவந்துடுவோம். இந்த செவந்துட்டு இப்படி இருக்கும்போதே நம்ம கொஞ்சோண்டு வெங்காயத்தை எடுத்துடலாம். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இதை லாஸ்ட்டில் போட போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுடலாம். ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா. இஞ்சி பூண்டு போட்டுட்டும் பச்சை மிளகா போடலாம். பச்சை மிளகா போட்டுட்டு இஞ்சி பூண்டு போடலாம். பச்சை மிளகா கீரி போடாட்டா வெடிக்கும். 3 ஸ்பூனு இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். இதே நல்லா வதக்கிட்டுக்கணும். ஆனால் சட்டியில் ஒட்டாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். தக்காளி போட்டுட்டா அது இதாகாது. இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும். ஏற்கனவே எண்ணெயில் வேறு உப்பு இருக்கும், தூள் உப்பு நம்ம போட்டது. எப்பவுமே இஞ்சி பூண்டு போட்டால் நம்ம சட்டியை பிடிக்கும். கல் உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். பிரியாணிக்கு எவ்வளவோ அந்த அளவு போட்டிருக்கேன். நான் 1.5 ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போதும், கரெக்டாக இருக்கும். காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டால் நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. தனி மிளகாத்தூள்னால் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. தயிர் ஊற்றியாச்சு. ஒரு 100 கிராம் தயிர். எல்லாமே டம்ளரில் எடுத்து பக்கத்துலேயே வச்சுருந்தேன். முக்கால்வாசி ஊற்றிருக்கேன், லாஸ்ட்டில் கொஞ்சம் ஊற்றிக்கலான்னு. அந்த தயிர், தக்காளி, லெமனு இது கரெக்டாக இருந்தால் தாங்க பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ 1/2 கிலோ சிக்கனு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இது கிண்டிக்கிட்டு மீதி இருக்க தயிர் இதுக்கு மேலே ஊற்றிக்கிட்டு புதினா போட்டுற வேண்டியதான்.
அடி பிடிக்காமல் இருக்கணும். இஞ்சி பூண்டு மட்டும் நல்லா பச்சை வாசனை போக வர வதக்கினா தான். வெங்காயம் சிகப்பாகணும், இஞ்சி பூண்டு அதே மாதிரி இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். பாருங்கள், மீதி தயிரையும் ஊற்றியாச்சு. இன்னும் நல்லா வதக்கிட்டு புதினா போட்டுற வேண்டிதான். புதினா கழுவி தண்ணியில் வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி 1 கிலோ அரிசி 2.5 கப்பு இருக்கும். நம்ம கிரேவிலையும் தண்ணி இருக்கும், அதனால் 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசி எந்த அரிசினா யூனிட் அரிசி கிடையாது. நான் எப்போ யூனிட் அரிசி வாங்குவேன், இப்போ தாவூது வாங்குகிறேன். தாவூதில் சூப்பர் வாங்கியிருக்கேன். நீங்களும் வாங்கி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக அந்த தண்ணி ஊற்றிட்டோம், ஏன்னா அடி பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இஞ்சி பூண்டு இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிட வேண்டியதான், 3 டம்ளர் தண்ணி. கரண்ட் அடுப்பில் செய்யனார எல்லாம் ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஊற்றுங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் பார்க்கணும். பார்த்தா பத்தாட்டா நம்ம போட்டுக்கலாம். நான் போட்டது எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்களே இதே அளவுக்கு 1/2 கிலோ அரிசி செய்தேன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பு கூட அந்த கரண்ட் அடுப்பு ரவுண்டு கரெக்டாக வைக்கணும், வச்சா தான் ஒன்று போல் கொதிக்கும். நான் கிண்ட போது அப்படி தண்டி அதை தாண்டி போயிடுது, மோட்டரை தாண்டி. அந்த மோட்டருக்கு நேராக வச்சிங்கன்னா நல்லா கரெக்டாக வெந்துடும். இப்போ பாருங்கள், மூடி வச்சிடலாம். கொஞ்சம் லெமன் ஊற்றணும், ஒரு பாதி லெமன் ஊற்றிக்கலாம். 100 தயிர், 1/2 கிலோ அரிசிக்கு பாதி லெமனு, 150 தக்காளி, 200 வெங்காயம். நீங்கள் டம்ளரில் புரிஞ்சு வச்சும் ஊற்றிக்கலாம், இப்படியும் ஊற்றிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா பிரியாணி செய்ய முன்னாடி எடுத்து வச்சுருங்க. இப்போ அந்த பொரித்த உருளைக்கிழங்க மேலே வச்சு அடுக்கி வச்சிடலாம். இதில் நீங்கள் முந்திரி கூட வேணா வறுத்து போட்டுக்கலாம். நான் வறுக்கலை, டைம் இல்லை, நேரம் ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமைனால சிக்கன் கிடைக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு, கேரட்டு, இதுக்கு மேலே மல்லி இலை, அந்த பொரித்த வெங்காயம் எல்லாம் போட்டு மூடி வச்சுட்டோன்னா 5 நிமிஷத்தில் தம்மில் வச்சுருங்க. உங்களுக்கு அடுப்பு நல்லா எரியுது, அடி பிடிக்கிற மாதிரி தெரியுதுன்னு வச்சா அடியில் ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே இதை எடுத்து வச்சிடலாம். நான் அப்படியே சிம்மில் வச்சு விட்ருவேன். நான் 2ல் வச்சுருக்கேன். எனக்கு 20 வரை வைக்கலாம். 20ல் வச்சா நல்லா ஃபாஸ்ட்டாக எரியும். 2ல் வச்சு 2, 4, 6 இப்படி கூட வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு விட்றலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது பாருங்களேன் பிரியாணி. இந்த கேரட்டுக்கும் இதுக்கும் எல்லாம் இப்போ கிளறலாம். அடியில் பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி இல்லை, சாதம் நீட்டாக இருக்குது. அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்களா சூப்பராக இருக்கும் பிரியாணி. சிக்கன் ஆலு பிரியாணி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.